ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். காவேரி கிட்ட அப்பளத்தெல்லாம் வாங்கி எங்கே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்க்கு தெரியல. அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம கொஞ்ச நாளாக நம்ம ஆசிரமத்துக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்த கையோடு நம்ம அங்கே எல்லாத்தையுமே மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு சரி அங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு. எல்லா அப்பளத்தையுமே அங்கே ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்க அங்கே உள்ளவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் எந்த ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு நல்லா இருக்கா என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அங்கே மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி ஃபோன் அடித்து அவங்களுக்கு தேங்க் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. அந்த மேடம் தானே எப்போதும் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க 2 பேருக்கு ஏதோ வேலை போல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் இங்கே காவேரியோட காலை இங்கே சாரதா அட்டன் பண்ணுறாங்க. விஜய் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. சரி காவேரி மேடம் இருக்காங்களா அப்படின்னு கேட்க விஜய் சாரோட ஒய்ஃபு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே நாங்கள் ஆசிரமத்துலேருந்து பேசுகிறோன்னு சொன்னோன்னே சாரதா கடுப்பாயிருது. என்ன மறுபடியும் இங்கே பேசுகிறாங்களா, அங்கே இருந்தாலும் அந்த வெண்ணிலா பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஏதாவது கேட்குறதுக்கு பண்ணுறாங்களோ நினச்சிட்டு இங்கே சாரதா காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே இங்கே அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, வேறு யாரோ பேசுனாங்க, மொபைல் நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது அங்கே ஆசிரமத்துலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ராகினியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் தானே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போனீங்க, வெண்ணிலா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க இந்த மாதிரி அப்போல்லாம் அனுப்பி வச்சாங்க, நாங்கள் தேங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணோம். ஆனால் விஜய் சாருக்கு கால் பண்ணலை, காவேரி மேடம் தான் கால் பண்ணோம், காவேரி மேடம் ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. ஒழுங்காக பேசவும் இல்லையான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே என்னது அப்பளம் அனுப்பிவிட்டாரா, விஜய் அப்பளம் அனுப்பிவிட்டாரு, அவர் தான் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறீங்க, அவர் தான் அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ ஆள் இங்கே தான் இருக்காரா, எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி பொண்டாட்டியோட அப்பளம் வித்துட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கள் பசுபதி வச்சு எப்படியோ இங்கே நிவினோட அம்மாட்ட கேட்டு எங்கே தங்கியிருக்காங்கங்கிற அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இங்கே பசுபதியும் ராகினியும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா இவளுங்களை ஒரு வழி பண்ணிடணும், இதுக்கு மேலே நம்ம விட்டு வச்சோன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா விஜய் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெண்ணிலாவை நிர்கதியாக நிற்க வச்சுட்டு இங்கே பொண்டாட்டியோட தனி கொடுத்தனமாக வந்திருக்காரு. எல்லாரும் தனி கொடுத்தனம் புருஷனோட தான் போவாங்க, இங்கே என்னென்னா பொண்டாட்டி குடும்பத்தோடையே இவர் வந்திருக்காரு. பார்த்தீங்களாப்பா இவருக்கு எவ்வளோ திமுருன்னு, இந்த தாத்தா பாட்டிக்கு எல்லாமே தெரிஞ்சு கூட என்கிட்ட சொல்லாமல் எப்படி மறைச்சிருக்காங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பசுபதி சொல்கிறாங்க, எல்லாருமே கூட்டு கலவாளிங்கம்மா, அந்த குடும்பத்தையே நீ நம்பாத, ஃபஸ்ட்டு ஏன் உன் புருஷனை கூட நம்பாத அப்படின்னு சொல்ல அதை சொல்லுங்கப்பா, இன்றைக்கி அவளுங்களுக்கு போய் காட்டுற காட்டில் அதுக்கப்புறம் விஜய் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம ஆட்டம் போட்டு வரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் மேலே இருந்து அப்போ தான் வரப்போகிறாரு மாடியிலேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா கதவை தட்ட சாரதா தான் கதவை திறக்கிறாங்க. ஓ என்ன இப்படி நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம், இப்படி பேசாமல் இருக்கீங்க, உள்ளே வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க உடனே இங்கே சாரதா அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னேன்னு, எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கே கங்கா காவேரி எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க பாட்டிலாம். உடனே இங்கே ஹாய் தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை பார்த்து சொல்ல, டே இளவெடுத்தவனை எதுக்குடா இங்கே வந்த, உன்னை யாருடா இங்கே கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்ல, அது எப்படி பாட்டி உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியும், அதனால தான் நானே உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி சொல்ல, நாங்கள் கொஞ்ச நாள் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோம், வந்துட்டியா எங்கள் உயிரை வாங்குறதுக்குன்னு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அது எப்படி நீங்கள் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும், நான் நிம்மதியாக வாழணும்னா நீங்கள் என் கண்ணுக்கு எதிர்த்தாப்புலேயே கஷ்டப்படுறத நான் பார்த்துட்ருக்கணும், ஆனால் அதுக்கு கொடுப்பனும் இல்லாமல் நீங்கள் ஊருக்கே ஓடிட்டீங்க போலேன்னு நினச்சேன், ஆனால் அந்த சென்னையில் தான் இன்னுமே இருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்பவே தைரியம்தான், இதுக்கு மேலேயும் நீங்கள் சென்னையிலே இருக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி வெட்ட விழாவில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராகினி, அது எப்படிப்பா இவங்க போவாங்க, இப்படி ஒரு பணக்கார மாப்பிள்ளைய இந்த காவேரி கல்யாணம் பண்ணியிருக்கா, அது என்ன தான் கான்ட்ராக்ட் கல்யாணமாக இருந்தால் கூட விஜயை இவள் பின்னாடி சுத்த வச்சு திரும்ப இவள் வலையில் விழ வைக்கிறது தானே இவளோட பிளானு, அதனால தான் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அவங்க அம்மாவும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எப்படியும் விஜய் பின்னாடியே ஓடி வந்து தானே ஆகணும், ஓடி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு தான் தைரியமாக காவேரி கூட்டிகிட்டு கிளம்பியிருக்காங்க. இது தெரியாமல் ரோசக்கார குடும்பம் அப்படின்னு நினச்சி நம்ம வேறு தேவையில்லாமல் எடை போட்டுட்டோம், இப்போ தானே தெரியுது இவளுங்க சரியான மானங்கட்ட குடும்பம்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல, ஏய் வாயை மூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. என்ன வாயை மூட்ரி, நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தானே, இன்னுமே விஜயோட கரிசனையில் தானே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, விஜய் பிச்சை போடலைன்னா உங்களுக்கு எதுக்கு எப்படி இந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும், இவ்வளவு நல்ல வீடாக இருக்குது, இதுக்கு எப்படியும் வாடகைவே அதிகமாக இருக்கும், அப்போ அந்த வாடகையெல்லாம் யார், விஜய் தானே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, எதுக்கடி அந்த பையன் எங்களுக்கு வாடகை கொடுக்க போகிறான், நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம், மறுபடியும் அவனுக்கு எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அவன் எதுக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே
உடனே இங்கே கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்கள் நாடகம்லாம் வேறு யார்ட்டையாவது போடுங்க. விஜயோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. நீங்கள் இப்போ இங்கே வந்து இருந்து நிம்மதியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மளிகை ஜாமான் இது எல்லாமே வந்து விஜயவே பார்த்துக்கிடுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஏதாவது பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே உனக்கு என்னத்தால் உன்னை அடிப்பேன் தெரியாது போயிராமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க. இங்கே கங்கா வேற இப்போ எதுக்கு நீங்கள் வந்து நிற்கிற, உனக்கு தெரியுமா நாங்கள் அவரோட தயவில் தான் வாழ்கிறோன்னு. அப்போ அவர் வந்து அவரோட தயவு இல்லாமல் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்களாம் தனியாக வந்து தான் இங்கே தங்கிட்டு இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதில் என்ன சந்தேகம் உனக்கு, நாங்கள் யாரோட தயவு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லும்போது இங்கே விஜய் மாடியிலேருந்து இங்கே காவேரியோட ட்ரெஸ்ஸை வேறு எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்துட்டு இங்கே சாரதாவுக்கு செம்ம கோவமாயிருது. என்னமோ சொன்னீங்க தனியாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம்னு, இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கள் விஜய் வந்து அப்போ தான் கீழே வர உடனே ராகினியை பார்த்து டேய் இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் ராகினியை பற்றி கேட்க, அது எப்படி மாமா நீங்கள் என் புருஷனோட அண்ணன், நீங்கள் எக்கையோட கேட்டு போங்கன்னு சொல்லிட்டுனால எப்படி இருக்க முடியும்? அவருக்கு வேணால் உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மேலே எனக்கு நிறையாவே அக்கறை இருக்குது. ஏற்கனவே நீங்கள் காதல் தோல்வியை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு போய் இருந்திருக்கீங்கன்னு என் புருஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ மறுபடியும் இந்த ஏமாந்த கூட்டனால இந்த மாதிரி ஏமாந்து நிற்கிறீங்க. இப்போயாவது உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக தேடுவீங்க, கரெக்டாக வெண்ணிலாவுக்கு குணமாக்கி வெண்ணிலா கூட வாழ்வீங்கன்னு பார்த்தா அந்த வெண்ணிலாவை வந்து தனியாக விட்டுட்டு இப்படி இவ பின்னாடி ஓடியாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நீ வாயை மூடு ஃபஸ்ட்டு, எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே சாரதா இங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் பார்த்துக்க, நாங்கள் ஒன்றும் இவரை எங்களோட வச்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ அப்படி நினைக்காம தான் உங்கள் பொண்ணோட ட்ரெஸ்ஸையெல்லாம் கொடியில் காய போட்டு இந்த எடுத்துகிட்டு வந்திருக்காரா, எப்படி இருந்த மனுஷன் அவரை இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, இங்கே சாரதா காவேரியை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே இங்கே விஜய் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரி டக்குன்னு ட்ரெஸ்ஸெல்லாம் பிடுங்கி கையில் வச்சுக்கிறாங்க. உடனே இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு மேலே போய் இவட்ட ட்ரெஸ் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க நீங்கள், ஏன் அவளுக்கு எடுத்துக்கிற தெரியாதா, உங்ககிட்ட சொன்னாலா அவள் எடுத்துகிட்டு வச்சுல, அம்மா இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பார்த்தீங்களாப்பா இந்த குடும்பமே சேர்ந்து எப்படி நடிக்குதுன்னு, உங்கள் ட்ரெஸ்ஸை காய வைப்பாங்களாம், இவங்க எடுத்துகிட்டு வந்தது இவங்களுக்கே தெரியாதா, ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கு அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் ஒன்றும் இவங்களோட இருக்கல, நான் தனியாக தான் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படி சரி சரி இந்த மகாராணிக்காக நீங்கள் தனியாக ரூம் பிடிச்சி எய்த்தாப்புலேயே தங்கியிருக்கீங்களா, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எங்கள் பங்கஜ மாமி வேறு வந்துடுறாங்க. என்ன என்ன விஜய் என்ன ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த கொடுமையை யாராவது கேட்டிங்களா இப்படி, இப்போ வந்து சாரதா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, உங்களை யார் காவேரி விட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டிகிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பங்கஜ மாமி வந்துடுறாங்க. என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனை, என்னது காவேரி விட்ட ட்ரெஸ்ஸை நீ எடுத்துகிட்டு வந்தியா, என்னப்பா விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மம்மி மேலே நான் என்னோடய துணியெல்லாம் காய வைக்க போனேன், அப்போ இந்த ட்ரெஸ்ஸு கிடந்துச்சு, சரி அவங்கக்கிட்டே கொடுத்துடலாமே காஞ்சிருச்சேன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ இதுக்கு தான் அந்த பையனை போட்டு இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்களா, அவனுக்கு எவ்வளோ நல்ல மனசு பாருங்கள், சில பேர் பொம்பளைங்களோட ட்ரெஸ்ஸை கூட தொட மாட்டாங்க, நீங்கள் யார் என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது, ஆனால் இப்படி உங்களுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு வந்து இப்படி கொடுக்குறானே இதுவே பெரிய விஷயம். இவங்க அம்மா அப்பா ஐயோ அம்மா அப்பா வேறு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னானே, அவங்க தாத்தா பாட்டி தானே இருக்கிறான், சரி தாத்தா பாட்டியெல்லாம் விடுங்க, அவங்க பொண்டாட்டி மேலே இவன் எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் தெரியுமா, அதனால தான் அவன் வந்து இவ்வளோ மரியாதையாக உங்ககிட்டயே நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ராகினி எப்படி முழிக்கிறாங்க. என்னப்பா இவங்க யார் ஃபஸ்ட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க, ஏண்டியம்மா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இது என்னோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து சொல்ல, என் புருஷனோட அண்ணன் தான் அவர் அப்படின்னு சொல்ல, என்னப்பா விஜய் உனக்கு இப்படிலாம் சொந்தம் இருக்குன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா இவருக்கு சொந்தம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, நான் இந்த வீட்டோட ஓனரு அப்படின்னு சொல்ல, ஓ ஓனரா இப்படி தான் போகுதா, ஏம்மா உனக்கு இப்போ புரியலையா, அந்த வீட்டில் யாருன்னே தெரியாமல் ஒரு வாடகைக்கு தங்கியிருக்கிற மாதிரி இவர் தங்கியிருக்காரு, இதெல்லாம் தேவையா தம்பி உங்களுக்கு, இந்த மாதிரி இந்த காவேரிக்காக எல்லாம் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி வந்து இப்படி கஷ்டப்படணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே பங்கஜ மாமி முழிக்கிறாங்க. என்னப்பா விஜய் இவர் என்னென்னமோ சொல்கிறாரு, காவேரிக்காக இங்கே வந்து நீ தங்குனியா, என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, மாமி உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல வர்றாங்க. உடனே இங்கே ஏய் ராகினி இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தா அவ்வளோதான், உன்னை என்ன செய்யணும்னு தெரியாது, முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ராகினி கிளம்புறாப்புல இல்லை, இப்போ எதுக்கு என்னை கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால் கிளம்பலாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன தாண்டி உனக்கு வேணும், எதுக்குடி எங்கள் உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்க, எனக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை, எனக்கு இப்போ மாமா வந்து எங்கள் மாமா என்னோட வரணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன்னை நான் இப்போ இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சு பல்லகளை கழட்டி விடுறாங்க, முதல்ல கிளம்பு, யாருக்கு யார் மாமா, உன்னை நான் பாவம்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டில் வச்சுருக்கேன், இப்படி அந்த வீட்டில் இருக்கணும்னா நீ
கிளம்பி இப்போயே போகிறது தான் நல்லது, இல்லை என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ராகினி பார்த்தீங்களாப்பா இவர் எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு, இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஆனாலும் இவங்க நல்லாவே நாடகம் நடிக்கிறாங்க. அ இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி பேசாமல் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க போல். ஆனால் இவங்க 2 பேரும் பேசாமையா அப்பளத்தை ஒன்றா சேர்ந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே சாரதா என்ன பேசிகிட்டு இருக்க, அப்போ நீ யார் சேர்ந்து யாரோட டெலிவரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் காவேரி முழிக்கிறாங்க. உடனே இங்கே ராகினி சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் பொண்ணால் இந்த மாதிரி அப்பளத்தையெல்லாம் விற்று பிழைக்க முடியுமா, அதான் விஜய் வந்து பாவப்பட்டு வாங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு போல், இப்போ தானே புரியுது, இப்போயுமே நீங்கள் விஜயோட கரிசனையில் தானே வளர்ந்துட்டுருக்கீங்க, என்னப்பா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே சாரதா என்ன பேசிகிட்டு இருக்கா, நாங்கள் யார்கிட்ட இவர்கிட்ட விற்றோமா, என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமாம் இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற இடத்தையெல்லாம் நான் ஒன்றும் தேடி வரலை, ஏண்டி நீ தேடி வராமையா இவ்வளவு தூரம் எங்களை இப்படி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தானே நாங்கள் எந்த மூலை முடுக்கில் கிடந்தாலும் நீ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே ராகினி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களை தேடி வர்றது தான் என்னோடய வேலையா, இந்த மாதிரி நான் வெளியே போயிருந்தப்ப ஆசிரமத்துலேருந்து ஒரு அம்மா என்னைய பார்த்தாங்க, அங்கே வேலை செய்கிற அம்மாவாம், இந்த மாதிரி அப்போலாம் விஜய் சார் அனுப்பி வச்சாரு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஏன் இவ்வளோ நாளாக எங்களுக்கு எதுவுமே டொனேட் பண்ணலைன்னு கேட்குறதுக்காக தான் நான் ஃபோன் அடித்தாராம், உங்களுக்கு தான் ஃபோன் அடிச்சிருப்பார் போலையே, இந்த மாதிரி ஃபோன் அடிக்கும்போது யாருமே நீங்கள் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி அப்போலாம் டெலிவரி பண்ணாங்கன்னு, எப்படிரா அப்போலாம் இப்போ டெலிவரி பண்ண முடியும், அதுவும் விஜய் காவேரியோட பேசாமல் இருக்கும்போது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் சந்தேகத்தில் வந்து பார்த்தேன், இப்போ தானே தெரியுது உங்களோட லட்சணம், இப்படி பேசாமல் இருக்கிறோம்னு புருஷன் பொண்டாட்டி உங்கள் முன்னாடிலாம் வேஷம் போட்டுட்டு 2 பேரும் சேர்ந்தே இப்படி அப்பளத்தை டெலிவரி பண்ணுறாங்களே, செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்ல, உடனே எங்கள் காவேரியை பார்த்து சாரதா முழிக்கிறாங்க, இவ சொல்கிறது எல்லாம் உண்மையாடி, நீ தான் இவருக்கு அப்பளத்தை கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா நான் அந்த கடைக்கு மட்டும்தாம்மா கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் விஜய் இல்லை காவேரிக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரி நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ முதல்ல பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வாயை அடைக்கிறேன், பார்த்தீங்கன்னா உன்னை எவ்வளோ நம்பினேன், இப்போ பார்த்தியா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம்னு, இன்னமே நம்ம இவங்க தயவில் தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லி காட்டுறா, இதுக்கப்புறம் என்னை என்னடி நீ அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிற, இதுக்கப்புறம் நீ என்ன தான் செய்யலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து காவேரியை பார்த்து கேட்க, இல்லைம்மா நான் வேணுக்குன்னு செய்யலைம்மா, நான் அந்த கடையில் மட்டும் தான் கொடுத்தேன், நான் இவர்கிட்ட கொடுக்கல, காவேரி மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க அந்த கடையில் மட்டும் தான் கொடுத்தா, நான் தான் அந்த கடையிலேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, உங்கள் பொண்ணும் இப்போ இவரும் தனியாக பேசிக்கிட்டு தனியாக ஒரு குடும்பமே நடத்துகிறாங்க போல், உங்களையும் காயப்படுத்தாமல் அங்கிட்டு புருஷனையும் காயப்படுத்தாமல் புருஷனோட ஒரு வாழ்க்கை உங்களோட ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்து நடிச்சிட்டு இருக்கான், ஏன்னா வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக விஜயோட தயவு தேவை தானே, ஒரு ஆப்ரேஷனுக்கே விஜயோட இது இல்லாமல் உங்கள் பொண்ணால் நடத்தி காட்ட முடியலை, உங்களுக்கெல்லாம் எப்படி அவள் சோறு போடுவா, அதனால கண்டிப்பாக விஜய் அங்கிட்டு சமாளித்து தான் ஆகணும், இன்னும் எத்தனை நாளைக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருக்காளோ இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதுக்கு மேலே அவன் பல்ல உடச்சிருவேன் போயிரு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து கத்த, இங்கே ராகினி பார்த்தீங்கன்னா அப்பா நம்ம போயிடுவோம், இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம வெளியே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எங்கள் சாரதா செம்ம கடுப்பில் ஒன்றுமே பேசாமல், காவேரி உள்ளே வந்துரு இப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரி பயந்து பயந்து உள்ளே போக அங்கே வெளியே நின்றுட்டுருக்கிறா விஜய், அப்படியே இப்போ நம்மளால் மறுபடியும் பிரச்சனை வந்துடுச்சு ராகினிக்கு, ராகினி இப்படி பண்ணதுனால காவேரிக்கு திரும்பவும் பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கையவே பசஞ்சிட்டு வெளியே நிற்க, இங்கே பங்கஜ மம்மி விஜய் இங்கே வா நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட, ஒரு பக்கம் அங்கே சாரதாக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டாச்சு, காவேரிக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டாச்சு, இங்கே பங்கஜ மம்மிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கையை மடக்கிட்டு பின்னாடியே போகிறாரு.